ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கூட நம்ம உருளைக்கிழங்குல செய்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உப்பு எண்ணெய் எல்லாம் மாவில் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முழுமையாக நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சதும் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அடுத்து நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் சூடுபடுத்திக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டாலே போதும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நம்ம வதக்கி எடுத்ததும் அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதும் அடுத்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிர கட்டையில் இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்ததும் தண்ணியில் 2 முறை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒட்டை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா ஒட்டை பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி உருளைக்கிழங்க கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதும் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு மறுபடியும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கேஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பேனில் உருளைக்கிழங்கு ஒட்டி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி போயிடும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்க போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம உருளைக்கிழங்குல கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம காயோடு மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி வேக வச்சு எடுத்தால் நமக்கு நல்லா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போது உள்ளே வைக்கிற நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று எடுத்து காட்டுறேன். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சுல்ல. இப்போ நம்ம இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். நமக்கு ஒரு 7 உருண்டைகள் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்தோன்னு சப்பாத்திக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி மேல் மாவு தொட்டு சப்பாத்தி போல் நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மீடியமாக நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதே மாதிரி மிச்ச மாவையும் நான் திரட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே திரட்டி எடுத்ததும் அடுத்து நம்ம வீடியோவில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. சப்பாத்தி நடுவில் இந்த மாதிரி பாதி அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை கோடு போடுறீங்களோ அதே மாதிரி அந்த பக்கமும் அத்தனை கோடு போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி செஞ்சு காட்டுறேனோ அதே மாதிரி செஞ்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததும் இப்போது மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டதும் ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சைட்லலாம் ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி மேலே நம்ம எடுத்து ஒட்டி விட்டதும் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி கட் பண்ண ஸ்ட்ரைப்பை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டி விட்டு சைடில் ஒட்டி விட்டுக்கோங்க.
பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுக்கோங்க. சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டிங்கன்னா உள்ளே வச்ச ஸ்டஃபிங் நமக்கு வெளியே வராமல் இருக்கும். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இது பொரிக்கிறதுக்கு நம்ம கடாயில் நல்லா எண்ணெய் சூடுபடுத்திருக்கோம். இப்போது இதில் நம்ம ஒரு 2 போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. போட்டதும் கொஞ்சம் நேரம் வெந்து வந்ததும் திருப்பி விட்டு இதே மாதிரி திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. வெந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் வெந்து வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதோடவே நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னமும் கொஞ்சம் நேரம் நல்லா இது வெந்து வரட்டும். நல்லா கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா சூப்பராக ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் சுரக்காய் வச்சு நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் சட்டுன்னு சுலபமாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுரக்காயில் இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு சூப்பரான சுரக்காய் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சுரக்காய் அளவுக்கு எடுத்துருக்கங்க. இது ஒரு 500 கிராம் அளவுக்கு இருக்கும். இது மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி சுரக்காய் எடுத்ததும் இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். விதையோடு சேர்த்து துருவக்கூடாது. விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த அளவு உள்ள சின்ன துருவியில் சேர்த்து நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சுரக்காயை துருவி எடுத்தாச்சு. இது நீர் காய்ங்கிறதுனால இதில் அப்படியே நம்ம வடை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம துருவின சுரக்காயை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒட்டையாக நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மூட்டை மாதிரி கட்டி நல்லா அழுத்தமாக ஒட்டையாக தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் அந்த இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஒட்டையாக பிழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இந்த சுரக்காய் தண்ணி தேவைப்படாது. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்த சுரக்காயை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கான நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட தோல் உரிச்ச பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5-6 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு நம்ம சுரக்காயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வடைக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு 2 பச்சை மிளகாய் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை முழுக்க நீங்கள் வரமிளகாய் சேர்த்து கூட செய்யலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூட நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மை தரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்த ரவை உப்மா ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே நல்லா திக்காக கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் சுரக்காயில் நமக்கு ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதிலிருந்து நம்ம வடைக்கு சின்ன சின்னதாக எடுத்து மாவு நல்லா உருட்டி உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. செய்யும்போது கையை நல்லா ஈரப்படுத்திட்டு செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடை ஷேப்புக்கு தட்டி நீங்கள் மசால் வடை போல் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மெதுவடை போல் ஓட்டை போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி மெதுவடை போல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், இதே மாதிரி மிச்சம் மீதி உள்ளதையும் நம்ம வடை போல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்ததும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. வடை பொரிக்க கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை குறைச்சி வச்சு வடை உள்ளே சேர்த்துக்கோங்க. போட்டதும் உடனே திருப்பிடாமல் கொஞ்சம் வெந்து வந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவும் நம்ம சுரக்காயில் கூட்டு குழம்புன்னு நம்ம செஞ்சுருப்போம். இந்த மாதிரி சுரக்காயில் இது வரைக்கும் நீங்கள் வடை செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க.
நீங்களும் வீட்டில் சுரக்காய் இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உளுந்து வடை பருப்பு வடைன்னு செய்யாமல் ஒரு டைம் வித்தியாசமாக இந்த சுரக்காயில் நீங்களும் வீட்டில் வடை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான மொறுன்னு கிறிஸ்பியான சுரக்காய் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் சுரக்காய் இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த சுரக்காய் வடையை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இட்லி ரொம்ப மீந்து போயிடுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி டேஸ்ட்டான வடை செஞ்சுருங்க. டக்குன்னு காலி ஆகிடும். ஈவினிங்க்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செய்யலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த வடை பொரிச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மிச்சம் மீதியான ஒரு 5 இட்லி கிட்ட எனக்கு மீந்து இருக்குது. இந்த இட்லியை நம்ம உதுத்தி விட்டுக்கலாம். இனி வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா இட்லி மீந்துடுச்சுன்னா அதை வீணாக்காமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக வடை போட்டுடுங்க. கண்டிப்பாக இட்லி வேஸ்ட் ஆகாது, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடைக்கு நம்ம உளுந்து ஊற வச்சு அரைச்சி ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மெதுவடை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த 5 இட்லியும் நல்லா உதுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூட அதே கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கொஞ்சமாக இதில் மிளகு சேர்த்துக்கலாம். நான் முழு மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் பாதியமாக கூட இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு கடலை மாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இட்லி அவிக்கும் போது இட்லி மாவில் உப்பு கலந்து நம்ம இட்லி அவிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் இதை கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம போட்ட அளவு தண்ணிக்கு இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணியே எனக்கு சரியாக இருந்தது. தண்ணி சேர்க்கும்போது பார்த்த அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வடைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கையை நல்லா தொடச்சிட்டு வடைக்கு வேணுங்கிற அளவு சைஸில் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உருட்டி உள்ளங்கையால் நல்லா தட்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. வடை ஷேப்புக்கு இந்த மாதிரி தட்டையாக தட்டி நடுவில் ஓட்டை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம வடை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வடை போல் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வடை போல் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். வடை பொரிக்க கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. மிதமான தீயில எண்ணெயோட அளவு இருக்கணும். ரொம்ப சூடான எண்ணெயில் நீங்கள் வடை போட்டிங்கன்னா உடனே வெளியே கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிதமான தீயில வடை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் தான் திருப்பி போடணும். பாருங்கள், இது போல் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் பாருங்கள், சூப்பரான இன்ஸ்டண்ட்டான மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பஜ்ஜி தாங்க நம்ம செய்ய போகிறோம். பஜ்ஜி வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே கடலை மாவு அதிகமாக சேர்த்து செய்யாமல் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு ஒரு 3 கரண்டி அளவுக்கு மட்டும் இட்லி மாவு சேர்த்து குறைவான அளவில் கடலை மாவு சேர்த்து நம்ம இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன். இது போல் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இது போல் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பஜ்ஜி சீவுற கட்டையில் இது போல் எண்ணெய் தடவிக்கோங்க. இது போல் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வாழைக்காய் சீவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்லைஸ் பண்ண வரும். பாருங்கள், இது போல் ஒரு வாழைக்காயில் நம்ம எல்லாமே இது போல் நல்லா சீவி எடுத்தாச்சு. நல்லா தின்னாக விழுந்துருக்கு. இப்போ நம்ம பஜ்ஜிக்கான மாவு கலந்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருப்பேன். அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பஜ்ஜி நல்ல கலராக கிடைக்கும். கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு சேர்க்க போகிறதுனால அதில் உப்பு நான் சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நம்ம பஜ்ஜி பொரிக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது போல் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது போல் திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டி விழாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க.
மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 3 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் நான் சேர்த்துருக்கிறது பழைய மாவு தாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆட்டி வச்ச மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பழைய மாவு கூட சேர்த்து செய்யலாங்க. 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வாழைக்காய்க்கு இந்த அளவுக்கு நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜிக்கு கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு உடம்புக்கு கடலை மாவு ஏற்றுக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு அதிகமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்து பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா திக்காக ஒரு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரண்டி வெளியே தெரியாத அளவுக்கு மாவு நல்லா கரெக்டாக இந்த மாதிரி கோட்டாக இருக்கணும். இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை இது போல் 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு கார்னரில் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இது போல் நல்லா வழித்து எடுத்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நான் பஜ்ஜி பொரிக்க கொஞ்சமான அளவில் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கோங்க. போட்டதும் உடனே திருப்பிடாதீங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இட்லி மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ்னு கேட்டால் கடையிலேருந்து வாங்கி தராமல் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எண்ணெயில் அடுத்த பேட்சும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இட்லி மாவில் பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.